He did and he taught. அவர் செய்தார், உபதேசித்தார். He did not teach what he did not do. அவர் செய்யாததை உபதேசிக்கவில்லை. That is the disciple. அவன்தான் சீஷன். Jesus was a disciple of his father on earth. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சீஷராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். He learned from his father. அவர் தன்னுடைய பிதாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். Did. செய்தார். And then taught. அதற்கு பிறகு உபதேசித்தார். He learned. கற்றுக்கொண்டார். He did. செய்தார். He taught. போதித்தார். That is why the Father took him through every temptation that we have to go through. ஆகவே தான் நாம் கடந்து செல்லக்கூடிய எல்லா உபத்திரங்களுக்குள்ளாகும் சோதனைகளுக்குள்ளாம் பிதா இயேசு எடுத்து சென்றார். He overcame those temptations to sin. அங்கே பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சோதனையையும் இயேசு மேற்கொண்டார். In the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. And he did the Father's will. அங்கே பிதாவுடைய சித்தத்தை செய்தார். And then he taught. அதற்கு பிறகு உபதேசித்தார். That is what a disciple also does. இதைத்தான் ஒரு சீஷனும் செய்கிறான். He sits at the feet of Jesus like Mary. மரியாளை போல இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொள்கிறான். Not like Martha who has no time to sit at the Lord's feet, just doing something for the Lord all the time. இயேசுவினுடைய பாதத்தில் உட்கார்வதற்கு சமயம் இல்லாத மார்த்தாளை போல, ஆனால் பற்பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற மார்த்தாளை போல அல்ல. 99% of Christians are like Martha. இன்னைக்கு 99% கிறிஸ்தவர்கள் 99% கிறிஸ்தவர்கள் மார்த்தாளை போல இருக்கிறார்கள். And they satisfy their conscience. I am doing something for the Lord. தேவனுக்காக நான் ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனசாட்சிக்கு அவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். Cooking rice and curry for the Lord. ஆண்டவருக்காக நான் குழம்பு வைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன். I'm sacrificing so much. எவ்வளவோ தியாகம் செய்கிறேன். I'm spending my money sweating doing something for the Lord. பணத்தை செலவு செய்கிறேன், நான் வேர்த்து வடிய நான் வேலை செய்கிறேன் ஆண்டவருக்காக. I have no time to sit at the Lord's feet and listen like Mary. மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள எனக்கு நேரம் இல்லை. I'm busy serving the Lord. நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். And they come and stand before the Lord final day for their reward. கடைசி நாளிலே தேவனிடத்திலே அவருடைய வெகுமதிக்காக பலனுக்காக தேவனிடத்திலே வருகிறார்கள் மார்த்தாள். And the Lord will say, ஆண்டவர் சொல்வார், He'll put your name there. உங்களுடைய பெயரை அங்கே போட்டுக் கொள்ளுங்கள். You tried to do so many things for me. எனக்காக अनेक காரியங்களை நீ செய்ய முடியாத பிரயாசப்பட்டாய். I was not interested in any of those things. அந்த ஒரு காரியத்தில் கூட எனக்கு விருப்பம் இல்லை. You wasted your life. உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விட்டாய். Because you said, Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாய். You never sat at my feet to ask me what I wanted you to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை என்னுடைய பாதத்திலே அமர்ந்து கேட்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. That's not a disciple. அவன் சீஷன் அல்ல. The disciple is one who does the will of God. சீஷன் யார்? தேவ சித்தத்தை செய்கிறவன். You know 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் verse 2. 2ஆம் வசனம். There is a paraphrase in the English language called the Living Bible. ஆங்கிலத்திலே லிவிங் பைபிள் என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. It's a very good paraphrase. மிகவும் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. And I was reading this verse in the Living Bible. இந்த வசனத்தை அந்த லிவிங் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பிலே வாசித்தேன். மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 4 verse 2. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். This is how it says. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. The most important thing about a servant, ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் most important thing, மிகவும் முக்கியமான காரியம் is that he does just what his master tells him to do. தன்னுடைய எஜமான் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே செய்கிறவன். The most important thing about a servant is he does what his master tells him to do. ஒரு வேலைக்காரனுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தன்னுடைய எஜமான் செய்கிறதையே சொல்லுகிறதையே செய்கிறவன். Supposing you hire a servant in your house. உங்கள் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். Maybe some lady comes to work in your house. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பெண் வந்து வேலை செய்கிறாள். And she does not ask you what should I do. அம்மா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பதே இல்லை. No, she has no time for that. கேட்பதற்கு நேரம் இல்லை. She just starts cleaning the house or doing this or going to this room that room, tidying up things. வீட்டுக்கு வந்த உடனே இதை சுத்தம் பண்ண அதை சுத்தம் பண்ண அதை எடுத்து துவைக்க இதை எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறார்கள். All good things. செய்கிறதெல்லாம் நல்ல காரியம் தான். Spends 6 hours. 6 மணி நேரம் வேலை செய்கிறார். Does not ask you once what you should do. ஒரு முறை கூட என்ன செய்யணுமான்னு கேட்பதே இல்லை. Maybe you want her to cook. ஒருவேளை நீங்கள் அவர்கள் சமைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். But she has no time for that. She is doing something for your house. ஆனால் அவர்களுக்கு சமைப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஏதோ வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டும், வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். Will you keep her even for more than one day? ஒரு நாளைக்காவது அப்படிப்பட்ட வேலைக்காரை வைத்திருப்பீர்களா? I don't think so. நான் அப்படி வைக்க மாட்டேன். She says, if you tell her, listen, I tell you what to do. அம்மா இங்க வாமா நான் சொல்றதை செய்மானா எனக்கு நேரம் இல்லை. No, I have no time. I've got to do some work in the house. எனக்கு நீங்க சொல்றதை கேட்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. நான் போய் வீட்டு வேலை செய்யணும். How many days will you keep that servant? இப்படிப்பட்ட வேலைக்கார பெண்ணை எத்தனை நாள் வீட்டுக்கு வேலைக்கு செய்வதற்காக வைத்திருப்பீர்கள்? I don't think you'll keep her even for 5 minutes. 5 நிமிஷம் கூட நீங்கள் வைக்க மாட்டீர்கள். How long do you think the Lord will keep a servant who has no time to listen to him?
தேவன் தமக்கு செவி கொடுக்க நேரமே இல்லை என்று ஊழியம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறவளை தேவன் எவ்வளவு நாட்கள் வைத்திருப்பார்? Who's going around preaching, giving out tracts, going here, going there, going North India, all over the place. இங்க பிரசங்கம் பண்ணனும், அங்க பிரசங்கம் பண்ணனும், இங்க துண்டு பிரதி கொடுக்கணும், வடகிஞ்சாவு போகணும், அங்கே போகணும், எல்லாம் வேலை. You are not the servant of the Lord. நீ தேவனுக்கு ஊழியக்காரர் அல்ல. You are a servant of yourself. நீங்கள் உங்களுக்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். Supposing you go and get a job in some office here. இங்கே ஒரு அலுவலகத்திலே போய் ஒரு வேலையை சேருகிறீர்கள். ஏதோ ஒரு அலுவலகத்திலே வேலை சேருகிறீர்கள். Gave you appointment order. உங்களுக்கு வேலை நியமன கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. And you go there the first day. முதல் நாள் போகிறீர்கள். And you don't ask anybody what you're supposed to do. நீங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லி யார்ட்டுமே கேட்பதில்லை. You just look around and you do whatever you like. நீங்க அங்க போய் சுத்தி ஒன்றும் பாட்டு நீங்க பாட்டு ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கீங்க. Sit at some table and do what you like. அங்க யாரோ வேற ஒருத்தருடைய மேஜை நாற்காலி அதிலே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிறீர்கள். The boss says, come here, I'll tell you what to do, what your job description is. உன்னுடைய வேலை கொடுத்த வேலை அதிகாரி மேலதிகாரி நீ வாப்பா உனக்கு வேலை என்னென்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கூப்பிடுகிறார். No, I'm very busy working here in the office. இல்ல நான் வர மாட்டேன், நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேலை செய்கிறீர்கள். They will not keep you even for 5 minutes in that office. அந்த அப்படிப்பட்ட அலுவலகத்திலே உங்களை 5 நிமிடம் கூட வைக்க மாட்டார்கள். You think you're serving the Lord? தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். That's what the Lord told Martha. இப்படிதான் தேவன் மார்த்தாளை பார்த்து சொன்னார். You're worried about so many things. நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Many people when they stand before the Lord in the final day. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கடைசி நாளிலே நியாயத்தீர்ப்பு நாளிலே அநேக தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது the Lord will ask them. தேவன் அவர்களை பார்த்து கேட்பார். Did you have a Bible? உனக்கு ஒரு வேதம் இருந்ததா? Did you read Luke chapter 10? லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீ வாசித்தாயா? Did you read the last verse? அதனுடைய கடைசி வசனத்தை வாசித்தாயா? That only one thing is needful. தேவையானது ஒன்றே என்ற வசனத்தை வாசித்தாயா? To sit at my feet and listen like Mary. மரியாளை போல என்னுடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வாசித்தாயா? Did you read what I told Martha? மார்த்தாளுக்கு நான் சொன்னதை வாசித்தாயா? What did you do in your life? உன் வாழ்க்கையில் என்னதான் செய்தாய்? You had no time to sit and listen at my feet. என்னுடைய பாதத்திலே உட்கார்ந்து கவனிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. You sat many hours at the feet of these useless television preachers. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதான டிவி பிரசங்கியாளர்களுக்கு முன்பு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டாய். No time to sit with my word and see what I have to tell you. என்னுடைய வார்த்தையை வைத்து நான் உனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை கற்றுக்கொள்வதற்கு உனக்கு நேரம் இல்லை. You got an opportunity to serve here, opportunity to serve there, opportunity to serve there. You did all that thinking you were serving me. நீ இங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும், அங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும், அங்கே பிரசங்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தாய். எனக்கு ஊழியம் செய்தேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You were exactly like Martha. மார்த்தாளை போலவே நீ இருந்து விட்டாய். And if you had only read Luke chapter 10 verse 42, you would have understood. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை மட்டுமே வாசித்திருந்தால் நீ விளங்கிக் கொண்டிருந்தாய்.